என்ன பண்ணி தொலைச்சிருக்க? என்ன மித்ரா இப்படி பண்ணிருக்க? உப்பு கூட மாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கூடையை தூக்கி வீசிருக்க. பள்ளி திடீர்னு மேல வந்து விழுந்ததும் பயத்துல கூடையை தூக்கி வீசிட்டாத்த. இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிச்சயதார்த்தம் என்னமோ அந்த மாதிரி நின்னு போச்சு. வீட்ல இருந்து வரப்போ கார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி போய் நடுவுல நின்னு போச்சு. இப்ப பார்த்தா உப்ப மாத்த சொன்ன மித்ரா அதை தெறிக்க விட்டு சூற விட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னமோ என் மனசுக்கு ஒன்னும் சரியா படல. சரி சரி விடுங்க, இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம். அதான் பள்ளி மேல விழுந்து கை தவறி போச்சுன்னு மித்ரா சொல்றல்ல. கல்யாணம்னா இந்த மாதிரி தடங்கள் வரதெல்லாம் சகஜம்தான். மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டாதானே தெரியும். மித்ரா, இனி இத பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இனிமேலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க பாட்டி. மித்ரா, இனி இத பத்தி யோசிக்காத. குலதெய்வத்துக்கு ஒரு குத்து காணிக்கையை எடுத்து வச்சுட்டு. ப்ளீஸ் நந்தினி, இங்க பாரு, இந்த நகையை எடுத்துட்டு போய் நான் சொன்ன மாதிரியே அந்த பாரதியோட பேக்ல மட்டும் வச்சுட்டு வந்துரு. நீ வேற எதுவுமே பண்ண வேண்டாம், மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இந்த புடி புடி. ப்ளீஸ் நந்தினி. இல்ல மித்ரா. ஐயோ, நீ எதுவும் சொல்லாத. எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. போ போ போ. சரி போறேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னாச்சு? என்ன சந்தேகம்? இந்த நகைய நீ சொன்ன மாதிரி பாரதி ரூம்ல இருக்கிற அவளோட பேக் உள்ள வச்சிடுறேன். அது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த பைய பாரதி தான் எடுத்து பேக்ல வச்சான்னு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? நந்தினி, இவ்ளோ யோசிக்கிறவ அதை யோசிக்க மாட்டேனா? அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அண்ணா, நீ நம்ம சொந்தக்காரங்கள்ல நம்ம சொல்ற மாதிரி கேக்குற ஒரு ஆளை ரெடி பண்ணு. அவங்க நமக்கு சப்போர்ட்டா பேசணும். அவங்கள வச்சுதான் அந்த பாரதி நகையை எடுத்தான்னு சொல்றதுக்கு சாட்சியாவே மாத்தணும். அப்பதான் பாட்டி இத நம்புவாங்க. யூ டோன்ட் வரி மித்ரா, நான் ரெடி பண்றேன். இங்க பாரு, நீ போய் கரெக்டா வச்சுட்டு வந்துரு. ஜாக்கிரதை. ஏய் நந்தினி, என்ன இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரியான டைம் பார்த்து கரெக்டா பாரதி ரூம்ல இல்லாத நேரமா பார்த்து நகையை எப்படியாவது போய் வச்சுட்டு வந்துரு. ஓ ஓ நந்தினி, ப்ளீஸ் போ. ஏய் நந்தினி, என்னாச்சு? பிளான் படி நகைய பாரதி ரூம்குள்ள வச்சுட்டல? நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் மித்ரா. ஆனா நகை பைய பாரதி ரூம்ல வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. திடீர்னு அந்த தமிழ் வேற ரூம்குள்ள வந்துட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா என்ன பண்றது? வேற வழி இல்லாம அந்த கட்டில் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியாக போனதுக்கு அப்புறமா நீ சொன்னதெல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து வரதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. சரி, ஓகே, சூப்பர் நந்தினி. தேங்க்யூ சோ மச். இப்போ இந்த விஷயத்த உடனே நம்ம பாட்டி கிட்ட தெரியப்படுத்தணும். பாட்டி வராங்க. ஓகே ஓகே, இரு. மித்ரா டிராமா பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்ப இவ கூட சேர்ந்து நாமளும் நடிச்சு தொலைக்க வேண்டியதுதான். ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? வா, வந்து தேடு, வா. மித்ரா, மித்ரா, என்னம்மா நீ ரெடி ஆகாம என்ன தேடிக்கிட்டு இருக்க? மா, ரிசப்ஷனுக்கு நேரம் ஆகுதுமா. சொந்தக்காரங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கிளம்புங்க. ஷோ மித்ரா, மித்ரா, நான் பேசுறத நீங்க ரெண்டு பேரும் காதுல வாங்குறீங்களா இல்லையா? அப்படி என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ பாட்டி, அது வந்து ஷோ, உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? நான் சொல்றத கேட்காம நீங்க பாட்டுக்கு எதையே தேடிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டா அது வந்துன்னு சொல்லுங்க. பாட்டி, நீங்க எனக்கு கொடுத்த நகைய இங்கதான் வச்சேன்.
ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுறதுக்காக நகையை தேடி பார்த்தா நகை எங்கேயுமே இல்ல பாட்டி. காணுமா? மித்ரா, நீ என்ன சொல்ற? அது நம்மளோட பரம்பரை நகை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு அது கோடி கணக்குல போகுண்டி. இப்படி காணோன்னு சர்வ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதானே உன்கிட்ட குடுத்து விட்டேன். ஆமா பாட்டி, நானும் ரூமுக்குள்ள வந்ததும் கட்டல் மேல வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன். வந்து பாக்குறதுக்குள்ள நகை காணோம். இங்க பாரு, மண்டபத்துல 1000 பேர் சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க. ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியாதா? சரி, இந்த ரூம்ல வேற யாராவது வந்துட்டு போனாங்களா? தெரியல பாட்டி. நான் ரெடி ஆகுறதுக்கு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ யாராச்சும் வந்துட்டு போயிருந்தா கூட எனக்கு தெரியாதுல்ல. நந்தினியும்ல நீங்க வரதுக்கு முன்னாடி தோ இப்பதான் வந்தா. சரி சரி, 2 பேரும் ரூம் ஃபுல்லா தேடி பாருங்க. இவ்ளோ பெரிய மண்டபத்துல யாரு என்ன ஏதுன்னு போய் சந்தேகப்பட்டு